அருமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து குருவா ஐயா கிடைச்சது எங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த திருமந்திர மனு படிச்சு பண்ணுற எல்லாருக்குமே அவர் குருவாக கிடைச்சதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நடங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச குரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அனுபவத்தை, அவருடைய லைஃப்பில் என்னென்ன அவருக்கு நடந்ததோ அதை அத்தனையும் எங்களுக்கு சொல்லி, நீங்கள் அந்த மாதிரி நடந்தீங்கன்னா நீங்களும் இதில் முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து இவர் தான் எங்களுக்கு இப்போ முதல்ல சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி நாங்கள் அவர் சொன்னதை நாங்கள் கேட்டு நடந்துக்கிறோம். அதில் அவர் வந்து இப்போ ஒருத்தருடைய வகுப்பு வந்ததுலேருந்து எனக்கு என்ன நடந்தது, நான் இதில் என்ன மாற்றத்தை கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொல்ல சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த திருமுறையினாலே நிஜமாக என்னன்னு தெரியாது. 66 வயசு ஆனப்போ திருமுறையை பற்றி தேசமங்கேற்கர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் வந்து இதை போய் தெரிஞ்சுக்கணும், என்ன திருமுறை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போனேன். அப்போ வந்து அவங்க அதை பற்றி சொல்லும்போது, சரி இதை நம்ம 12 திருமுறைனா என்னென்ன இருக்கு, அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல் முழுக்குள்ளே இருந்தது. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க பத்மாவதி அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, மாநகரத்தில் இந்த மாதிரி திருமுறை வகுப்பு நடக்குது, கடவுள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு அங்கே நடக்குது, நீங்கள் வரீங்களான்னு என்னை கேட்டாங்க. அப்போது நான் வந்து சரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் அங்கே மாநகரத்துக்கு போய் நாங்கள் அந்த திருமுறை கிளாஸ் அட்டன் பண்ணப்போ ஐயா வந்து எங்களுக்கு காலையில் திருமுறை நடக்கும், மத்தியானம் திருமந்திரம் வகுப்பு நடக்கும். ஐயா அப்போ தான் முதல்ல எங்களுக்கு அறிமுகமானார். மத்தியானத்தில் திருமுறை வகுப்பில் வந்து திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3000 பாடல் எழுதினாரு, 300 மந்திரம் இருக்கு, 30 உபதேசம். இந்த 30 உபதேசத்தையும் நம்ம படிச்சுட்டோம்னா இந்த 3000 பாடலும் 300 மந்திரத்துக்கும் சமம்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு அந்த 30 உபதேசத்தை விளக்க உரையோட சொல்லி கொடுத்தாரு. ஆரம்பத்தில் எங்களுக்கு அதில் என்னமோ கிளாஸுக்கு போனோம், நம்ம அட்டன் பண்ணோம் வந்தோம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம், ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு அனுபவபூர்வமாக அதை அறியறதுக்கு அப்போ எங்களுக்கு தெரியல. அது ஏதோ போனால் வந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு 30 பாட்டையும் கற்றுக் கொடுத்தாரு, தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் வந்து ஏனாட்டூர் காலேஜில் வந்து சைவத்துக்கு அங்கே படிக்க போனேன். அப்போ வந்து ஒரு கட்டுரை வந்து நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு எழுதி கொடுங்க. எனக்கு ஐயாவுடைய அந்த திருமந்திரம் வந்து நம்ம எடுத்து எழுதி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு மனசால தோணுது. உடனே ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நான் எழுதலாமா அப்படின்னு. கண்டிப்பாக எழுதுமா அப்படின்னாங்க. நான் எழுதினேன். அந்த அப்போ வந்து அப்போ தான் எனக்கு காதில் கேட்டதை விட எழுதினேன் பார்த்தீங்களா, ஒன்று நான் எழுதும்போது எனக்கு அது ரொம்ப மனசில் பதிஞ்சுது. அதுலேருந்து நான் வந்து இதை ரொம்ப நம்ம கற்றுக்கணும், ஐயா அந்த மாதிரி வகுப்பு எடுத்தாருன்னா நம்ம இதை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக 8/4/23 ஐயா மறுபடி திருமந்திர கிளாஸ் ஆரம்பித்து நாங்கள் எல்லாரும் வந்தோம் அந்த கிளாஸுக்கு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் லைஃப்பில் எப்படி இருக்கணும், நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்காக கொஞ்சம் போர் அடிச்சதுலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன செய்யணுன்றத சொன்னார். என்ன சொன்னார்னா, முத பொய் சொல்லாதீங்கன்னு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பொய் சொன்னால் பிடிக்காது. அதை ஆரம்பத்திலே வீட்டில் பழக்கம். அதை சொன்னால் முதல்ல பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக்குங்க அப்படின்னாரு. அது என்னுடைய வீட்டில் நடந்தது. ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், அனாவசியமாக பேசாதீங்க. ஒன்று அவங்கள பற்றி பேசுங்க, இல்லை நான் என்னை பற்றி பேசணும், மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதை நான் கடைபிடித்தேன். என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் நான் பேசக்கூடாது, பேசுனா அந்த பாவம் எனக்கு தான் சேரும், நீங்கள் யாரை பற்றியாவது குற்றம் சொன்னீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு சேரும், தயவு செய்து என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க யாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அதை நான் தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த புக்கு இந்த பேசுகிற நேரத்தில் மற்ற டைமில் நீங்கள் வந்து புக்கு நிறைய படிக்கணும்னு சொல்லுவாங்க. திருவாசகம் படிங்க, திருமுறை படிங்க, வள்ளலாருடைய படிங்க, விவேகானந்தத்தை படிங்க, அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் படிங்க அப்படின்னாரு. ஐயா சொன்னதுனால நான் திருக்குறள் வந்து இலங்கை ஜெயராஜ் அவர்கள் வந்து இதில் யூடியூப்பில் சொன்னார், பரிமேலழகர் உரையோட. இதுவரைக்கும் 450 திருக்குறளை நான் எழுதி வச்சுருக்கேன். அவர் என்ன அர்த்தம்
சொல்றாரு, நீங்க ஒரே ஒரு தடவை அந்த இலங்கை ஜெயராஜ் கேட்டு பாருங்க, நம்மளை மீறி நமக்கு அதை கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். இது வரைக்கும் 450 எழுதிட்டு இன்னும் மீறி கூட வந்து அது நான் எழுதணும். அதுக்கு கடவுள் எனக்கு ஆயுசு கொடுப்பாரா இல்லை பாதியிடம் முடியுமான்னு தெரியாது. அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஐயா தான் எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி பரமஹம்சர் யோகானந்தர்னு ஒரு புக்கு எதிர்ச்சியா எனக்கு கிடைச்சது. அந்த புக்கை நான் படித்தேன். படிக்கும் பொழுது அதில் வந்து அவர் வந்து அதில் சொல்லியிருக்காரு, அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது போனாராம். அப்படியே எங்கோ ஒரு இடத்துக்கு போனாராம். அப்படியே அந்த மாளிகை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வைரமும் மாணிக்கமும் அப்படியே ஜொலிச்சுதான். அதுக்குள்ள அவர் போய் என்டர் ஆகும் பொழுது அப்படியே ஒரு ஒளிமயமா இருந்ததாம் அந்த இடம். அப்படி ஒரு தியானத்துல அவருக்கு கிடைச்ச அனுபவம்னு சொன்னார். அப்போ அவருக்கு கிடைக்குது இல்லையா, அவர் வந்து நார்த் சைட்ல இருந்தவர், அவருக்கு கிடைச்சது ஏன் நமக்கும் கிடைக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் அந்த புக்கை படிச்சப்போ. அப்புறம் ஐயா வந்து நீ தியானம் பண்ணுங்க ஈஸியா சொன்னார். தினம் கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காருங்க. முதல்ல சொன்னது இதுதான். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு என்ன சொன்னாருன்னா, அந்த கண்ணை மூடி உட்காருவீங்கல்ல, அப்ப வந்து நீங்க வந்து ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துட்டு உங்க சுவாசத்தையே கவனிச்சு அதோட இறை நாமாவையும் சொல்லுங்கன்னு சொன்னார். அது என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து நம்ம கோவப்படக்கூடாது, ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசையினால தான் நமக்கு கோபம் வருது. கோபத்தை நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அதுக்கு ஒரு எளிய வழி சொன்னார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ இருக்கிறதுனால எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இவங்களுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நான் நினைச்சேன்னா அவங்கள நான் திட்டுவேனா? திட்ட மாட்டேங்களா? அப்போ அவர் யார்தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு திட்டும் போது அவங்களுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நினைங்க, எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்காருன்னு நினைங்க. அப்போ உங்களுக்கு அந்த கோபம் வரும். இப்போ எனக்கு கோபமே வர்றதில்லை. இதெல்லாம் ஐயாவுடைய கருணையினால அந்த குருவனுடைய ஆசையினால் எனக்கு கிடைச்சது. பொய் கிடையாது, அது மாதிரி கோபம் கிடையாது, ஆசையும் கிடையாது. ஏன்னா இறைவனை நோக்கி நம்ம போகிறோம். அதனால ஆசையை அது ஆட்டோமேட்டிக்கா ஆசை நமக்கு வரவே வராது. இல்லை எதுலையுமே ஆசை இருக்காது, ஆசை கொண்டு போயிடும். அது மாதிரி ஐயா வந்து ஒன்னொன்றுக்கும் சொல்லி அவருடைய அனுபவத்தை எங்களுக்கு சொல்லி நீங்க வந்து இது மாதிரி நடங்கன்னு சொன்னதுனால இப்போ என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் இதுக்கு உதவி செஞ்சாங்க. அதை யார், என்னுடைய மருமகன், எங்க பையனும், எங்க பேத்தி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. குடும்பத்திலையும் எனக்கு நல்லா வந்து நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் மனசு ரொம்ப தெளிவா நான் எதை பற்றி கவலைப்படுறது. ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம மேலே போய் கடவுளை பெறணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுக்கும் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடம்புல 96 தத்துவங்கள் இருக்கு, அதை கடந்து வாங்க. அதுல 5 புலன்கள் இருக்கு, அந்த 5 புலன்களையும் அடக்குங்க. அந்த 5 புலனை அடக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இறைவனை நோக்கி போயிடுங்க. அப்படி இறைவனை நோக்கி நீங்க போகும்போது சின்ன வயசுலயே இந்த யோகம் அந்த மாதிரி இளமையிலேயே கத்துக்குங்க. இப்போ என்னால முடியாது, அந்த வயசுலயே கத்துங்க. அது அடுத்த பிறவியில கூட எனக்கு கிடைக்கலாம். அது மாதிரி நீங்க கத்துக்கிட்டு அந்த சுவாச பயிற்சி நீங்க எடுத்தீங்கன்னா 12 வருஷம் யோகா கற்று இந்த சுவாச பயிற்சி நீங்க பண்ணினீங்கன்னா இங்க இருக்கிற இந்த கடவுள் வந்து ஜலக்குடலுக்கும் மரக்குடலுக்கும் இடையே உட்கார்ந்து அவரை நம்ம வெளியில கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நம்ம கழிவுகள்லாம் வெளியேறும் போது அந்த ஆன்மா அந்த பரமாத்மாவை நம்ம மேல கொண்டு வரணும் இல்லையா, அவரை அங்க நம்ம வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த யோகாவை கற்றுக்கிட்டு இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி நம்ம எழுப்பதுக்கு தான் லேட் ஆகும். எழுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது அந்த ஆதாரங்கள் வழியா எல்லாருக்கும் கடவுள் வந்து குடுக்கலாம் வச்சிருக்காரு. மனிதன் ஜீவராசிகள், ஆனா நம்மளை மட்டும்தான் நிறுத்தி படிச்சு வச்சிருக்காரு. எதுக்குன்னா அந்த யோகா நம்ம கற்றுக்கணும்னா முழு தண்டோட நமக்கு அதனால நம்மளை இப்படி படிச்சிருக்காரு. அப்போ இந்த 6 ஆதாரங்கள் வழியா நமக்கு மேலே நோக்கி நம்ம போகும்பொழுது அது 6 சக்திகளும் சொல்லணும், 6 ஆதாரமும் சொல்லணும். அந்த 6 சக்தியை அணிஞ்சு பராசக்தியா மாறி அதுக்கப்புறம் நமக்கு இந்த நெற்றி இது இருக்கு இல்லைங்களா, அங்க போய் சேரும் பொழுது நம்ம 5 புலன்களும் ஒடுங்கி போயிடும், நம்மளுடைய சுவாசமும் உள்ள ஒடுங்கிடும், இந்த 9 துவாரமும் அடைச்சு போயிடும். அப்போ நம்ம கண்டிப்பா அங்க வந்து பராசக்தி நமக்கு வரும்பொழுது அந்த குரு வருவார். குரு வந்து நமக்கு உபதேசம் பண்ணும்பொழுது இந்த இறைவனுடைய நடனத்தை கண்மொழியா நம்ம காண முடியும்.
அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டு அவருடைய காலடியிலே நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு பசி இருக்காது, வெளி உலகம் ஒரு இதுவுமே நமக்கு எதுவுமே இருக்காது இறைவனோட. அப்போ அந்த உடம்பு என்ன ஆகும்னா, அந்த கரு உடம்பு ஒளி குடமாக மாறிடும். ஒளி குடமாக மாறி அந்த உயிரோட இது கலந்துடும். அப்படி கலக்க வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம தான் சிவமாவே நம்ம மாறிடுவோம். அப்படி மாறணும்னா நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடைபிடிச்சிட்டு லைஃப்பில் வந்தோம்னா நிச்சயமா நம்ம இறைவனோட கலந்தல். அதுதான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் ஐயா சரியான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க, கூட அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டாரு அவர். அதே மாதிரி ஐயாவுக்கும் அந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த மாளிகையை எல்லாம் ஐயாவும் பார்த்துருக்காரு. அந்த இதையும் அந்த ஆன்மா எப்படி தவிக்கிறதுன்றதையும் ஐயா உணர்ந்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் கடவுள்கிட்ட போகும்பொழுது நம்ம எல்லாரையுமே கடவுள்கிட்ட அழைச்சி போகணும். அந்த வேண்டுகோளை வச்சு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இந்த சிஸ்டர் இடத்துக்கு அவர் அன்னதானம் பண்றாரு. அது முதல்ல மாசம் ஒரு தடவையா இருந்தது. நாங்கள் வரும்போது அப்புறம் 2 தடவை, அப்புறம் 3 தடவை, இப்போ 4 தடவை. ஐயாவுக்கு என்ன ஆசைன்னா தினம் பண்ணணும், அன்னதானம் தினம் பண்ணணுன்றது அவருடைய ஆசை. அதை நம்ம ஒருத்தங்களை தேடி போய் தானம் பண்ண முடியாது. இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மளால உதவி அவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அவர் இந்த அன்னதானத்தை இன்னும் சிறப்பாக நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க, உண்மையே பேசுங்க, நல்லவங்களோட பழகுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி